பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று ஒரு முக்கியமான வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். 100க்கு அதிகமான பேர் செய்த செய்வினையை ஒரே ஒரு வசனத்தினாலே எவ்வாறு அழிப்பது? 100க்கு அதிகமான பேர் செய்ய மாட்டாங்க. அப்போ எத்தனை பேர் செஞ்சாலும் இந்த ஒரு வசனமே போதும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். புதிதாக நம்முடைய சேனலை பார்க்கக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சிவப்பாக. அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அது மாத்திரம் இல்லாமல் யாரெல்லாம் நம்ம ஆர்வமூடு இருக்கான்னு சப்ஸ்கிரைப் செய்கிறாங்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு ஹிதாயத் என்ற நேர்வழியை காமிப்பாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய அனைத்து தேவைகள் நிறைவேற்றுவாயாக, அனைத்து கஷ்டங்களை போக்குவாயாக, வாழ்க்கையிலே பறக்க செய்வாயாக, அனைத்து பாக்கியங்களையும் இம்மை மறுமையிலே கிடைக்க செய்வாயாக. நிச்சயமாக நீ அதற்கு சக்தி உடையவன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணித்துக்குரியர்களே, அது என்ன வசனம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்பு அந்த ஒரு சம்பவத்தை பார்த்துருவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ஒரு குடியவன் இருந்தான். அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால், தன்னை இறைவன் அப்படி சொல்லிட்டு இருந்தான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவனை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுத்து அவங்கள அனுப்பி வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தர்பாருக்கு அனுப்பி வைக்கின்றான். அப்போ அவங்க போகிறாங்க. போனோடனே அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி வான பூமியை படைத்த அல்லாஹ்வை நீ வணங்குன்னு சொன்னோடனே அவனுக்கு கோவம் வருது. அதுக்கு என்ன அத்தாச்சி வச்சிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறான். நீ சொல்கிறியே, என்ன அத்தாச்சி வைத்திருக்கான்னு சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, அத்தாச்சி வைக்கிறேன்னு சொன்ன தன்னுடைய கையை பாக்கெட்டில் விட்டு எடுத்தாங்க. அப்படியே பிரகாசமாக இருந்துச்சு. தன்னுடைய கைத்தறியை கீழே போட்டாங்க. அது என்ன செஞ்சுன்னா, பெரிய பாம்பா மாதிரி அவனை அப்படியே கடிக்க போச்சு. பயந்து அவன் என்ன செஞ்சான், பிடி அப்படின்னா அவனை பிடிச்சிட்டாங்க. பழையபடி கம்பா மாறிடுச்சு. அப்போ அவன் சொன்னான், என்ன மூசாவே, நீ என்ன சூனியம் செய்கிறியா? சூனியம் செஞ்சு எங்களையெல்லாம் பயமுறுத்துறியா? நம்ம 2 பேருக்கு ஒரு நாள் வைப்போம். அந்த நாளில் நீ வா, நானும் என் நாட்டில் உள்ள அத்தனை சூரியக்காரையும் வர சொல்கிறேன். அன்று பார்ப்போம், நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள் பார்ப்போன்னு சொன்னோடனே அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ண எல்லா மக்களும், ஊர் மக்களும் வந்துடுறாங்க. பல நூற்றுக்கணக்கான அந்த நாட்டில் உள்ள பெரிய பெரிய செய்வினை செய்யக்கூடியவங்க, சூழ்ச்சி செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, சிகிர் செய்யக்கூடியவங்க வந்துடுறாங்க. மந்திரவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, மந்திரவாதின்னா கரெக்டான வார்த்தை, அதுதான் செய்வினை சிகிர்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லா மந்திரவாதியும் வந்துடுறாங்க. எல்லார் கையிலையும் கம்பும் கையில் இருக்குது. அப்போ மூசா பார்த்து கேட்குறாங்க, மூசாவே, நாங்கள் மந்திரம் செய்யட்டுமா, நீ மந்திரம் செய்யமான்னு கேட்குறாங்க. மூசா பார்த்து நினச்சிட்டாங்க, இவர் பெரிய மந்திரவாதியில் இருக்குது, நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆனால் மூசா கூட இருக்குது அல்லாஹ் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ மூசா சொல்கிறாங்க, நீங்கள் செய்யுங்க மந்திரத்தை அப்படிங்கிறோன்னையும் அவங்க எல்லாரும் தங்கள் கையில் உள்ள அந்த குச்சியையும் கைத்தையும் கீழே போட்டாங்க. அது பாம்பு மாதிரி என்ன செஞ்சிச்சு, அப்படியே நெளிய ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து மக்கள்லாம் பயப்பட ஆரம்பித்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்பட்டாங்க, பயந்துட்டாங்க. என்னடா இப்படின்னு, என்ன நூற்றுக்கணக்கான பேர், 100 200 இல்லை, பல நூற்றுக்கான பேர் என்ன போட்டோன்னே என்ன இருக்கும். அப்போது அல்லாஹ் சொன்னால், லா தஹாஃப் மூசாவே, நீ பயப்படாத, உன் கையில் உள்ள தறியை கீழே போடு அப்போது சொல்லிட்டு ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். இதை சொல்லிட்டு போட்டுன்னு சொல்கிறான் அல்லாஹ் சூரத்துல் யூனுஸில் 10வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் குறிப்பிட்றான். ஃபலமா அல்கவ், அவர் கீழே போடும்போது சொன்னார், கால மூசா சொன்னார், மா ஜித்து பி சிஹிர் இன்னல்லாஹ் சயூதிலு, நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை, மந்திரத்தை, சூழ்ச்சியை அல்லாஹ் அழித்து விடுவான். இந்த ஒரு வார்த்தை தான், மா ஜித்து பி சிஹிர் இன்னல்லாஹ் சயூதிலு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹ் அலல் முஃப்ஸிதீன்,
அதான் அநியாயம் செய்யக்கூடிய உலகிலே கெட்ட செய்யக்கூடியவர்களுடைய செயல்களை அல்லாஹ் என்ன செய்ய கிடையாது, விரும்புவது கிடையாது, அவர்களை நேர்வழிப்படுத்துவது கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அதை ஓதிட்டு அதை கீழே போடுறாங்க. அது முக்கியமான விஷயம். மா ஜீத்து மிஸ்ஹரின் அல்லா செய்யபத்தில், நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லா அழித்து விடணும். அவ்வளோதான். போட்ட உடனேயே அந்த கம்பு பாம்பாக மாறி அவங்க போட்டாங்களே, எல்லோரும் போட்டாங்களே, எல்லா கம்பையும் எல்லா பாம்பையும் அப்படியே முழுங்கிடுது. முழுங்கி முடித்த பிறகு திரும்ப கையில் இருக்கிறாங்க, கம்பாக மாறிடுது. இதை பார்த்த அந்த மந்திரவாதிகளுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்க முடியலை. ஏன்னா மந்திரத்துடைய ஒரு தன்மை என்னென்னு சொன்னால், ஒரு கம்பை போட்டாங்கன்னா பாம்பு மாதிரி தெரியும், திரும்ப எடுத்தாங்கன்னா என்ன செஞ்சிடும், அது இப்போ உயிருள்ள பாம்பாக இருக்காது. ஒரு காமிக்கிறதுக்கு தான் பாம்பு மாதிரி என்ன செய்வாங்க, செய்ய முடியுமா ஒழிய அது என்ன செய்ய முடியாது, பாம்புடைய சேஷ்டல் செய்யாது, கொத்தாது, ஒன்றை சாப்பிடாது, பார்க்குறவங்களுக்கு என்ன செய்யும், பாம்பு மாதிரி தெரியும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டு நிஜ பாம்பாவே மாறி எல்லாம் முழுங்கினவனே அவங்களுக்கு விளங்கி போச்சு, மூசா சாதாரண ஆள் இல்லை, அவர் மந்திரவாதி இல்லை, இறைவனுடைய தூதர் அப்படின்னு விளங்கிட்டாங்க. ஏன்னா அந்த லைனில் இருக்கவங்க தானே எல்லா மந்திரவாதியும் என்ன செஞ்சிட்டாங்க, உடனே மூசாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதை பார்த்த ஃபிரௌனுக்கு ஆடி போகுது, என்னடா இது, இவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டு எல்லோரும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு என்ன செய்யறான், உடனே ஒரு ஆர்டர் போடுறான், நீங்கள் உங்களுக்கெல்லாம் தலைவன் இந்த மூசா தான். என்ன சொல்கிறான், திருப்புறான், பேச்சை திருப்புறான். உங்களுக்கெல்லாம் தலைவன் யார், இந்த மூசா தான். நீங்கள் எல்லாம் என்ன சேர்ந்துக்கிட்ட செய்கிறீங்க, இந்த வேலையை செய்கிறீங்க, அதனால் நீங்கள் திரும்பவும் பழைய மார்க்கத்துக்கு வரலன்னு சொன்னான். இஸ்லாத்தை விட்டுட்டு அவனும் தான் இறைவனாக தேர்ந்துக்கிட்டு இருந்தான். பழைய மார்க்கத்துக்கு வரலன்னு சொன்னால் உங்களை மாறுகை வாங்கி நான் செஞ்சிடுவேன், அதாவது கத்தியை ஊண்டி அதில் குத்தி போட்டுருவேன், அப்படின்னா கொன்னுருவேன்னு சொல்லிட்டு. அது அந்த காலத்தில் உடைய ஒரு தண்டனை தான். கத்தியை ஊண்டி நினைச்சுவாங்க, ஈட்டியை ஊண்டி நினைச்சிடுவாங்க, அதில் தூக்கி அப்படியே உட்கார வச்சுருவாங்க. அது உயிரை வச்சுட்டா முடிஞ்சு இறந்து போயிடும். சரிங்களா, கத்தி அந்த ஈட்டியில் கொள்வது, அது மாறு கை வாங்கி கொள்வது. இதை சொல்லி அவங்க பயந்துவான்னு நினச்சாங்க. உடனே அவங்க பயப்படலை. அவங்க என்ன சொன்னாங்க, ஃபிரௌனே, நாங்கள் இவ்வளோ நாள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாங்கள் மாறு செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதனால் உன்னுடைய வேதனையெல்லாம் எங்களுக்கு பெரிய வேதனை கிடையாது, அல்லாஹ் எங்களை மன்னிப்பதை விரும்புகிறோம் சொன்ன நினச்சேன்னா, உடனே அவன் சொன்ன மாதிரி என்ன செஞ்சான், எல்லாரையுமே மாறு வாங்கி அந்த ஈட்டியில் குத்தி எல்லாரையும் கொண்டுட்டான். ஏன்னா மற்ற மக்கள் பார்த்து நினச்சக்கூடாது, இஸ்லாத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இறந்தாங்க, ஆனால் வெற்றி பெற்றார்கள். அந்த வார்த்தை இருக்குது அல்லவா, இந்த வார்த்தை தான் எவ்வளோ பெரிய சூன்யமாக இருந்தாலும் சேவனையாக இருந்தாலும் மந்திரமாக இருந்தாலும் அழிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதை நம்ம நீங்கள் எத்தனையோ சேவனை பிரச்சனைகளை யார்ட்டையும் பார்த்துருக்கலாம், ஒன்றும் சரியாக வரல. அப்படிங்கும்போது அதுக்குள்ளே ஒரே மருந்து இதே வசனம், இந்த வசனம் தான். இதை நீங்கள் ஓதக்கூடிய முறை என்னென்னு சொன்னால், சலவாத் 100 தடவை ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை ஓதணும். இந்த மா ஜீத்து பி சிஹர் இன்னல்லா ஸயுபதிலு, இதை உங்களுக்கு அரபியில் ஓத முடியும்னு சொன்னால், தமிழில் நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான். இதுதான். ஒன்றும் தமிழில் ஓதுங்க, இல்லைன்னா அரபியில் ஓதுங்க. நான் அரபியில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், தமிழையும் போடுறேன். உங்களுக்கு எது ஈஸியோ ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் தமிழில் ஓதுனாலும் ஓகே தான், அரபியில் ஓதுனாலும் ஓகே தான். ஆனால் தமிழ் உங்களுக்கு ஈஸி, ஏன்னா சில பேருக்கு இந்த வார்த்தை வராது. மா ஜீத்து பி சிஹர் இன்னல்லா ஸயுபதிலு, அதனால் தமிழில் ஓதுற தப்பு கிடையாது. ஆனால் எத்தனை ஓதணும், 1024 இதை ஓதணும். ஓதிட்டு நீங்கள் யாரெல்லாம் உன்னுடைய கிருபையை கொண்டு, உன்னுடைய இந்த வசனத்தை கொண்டு எனக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜின் செய்வினையை முழுமையாக அழிப்பாயாக, ஜின்னு ஷைத்தானை வந்த இடத்துக்கு திருப்புவாயன்னு 7 தடவை துவா செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் சலவாத்து 11 டைம்ஸ் ஓதிட்டு அந்த தண்ணியில் ஊதிடணும். நல்லா கேளுங்க. 2வது 4 திசையிலையும் ஊதிடணும்.
அப்படியே 4 சரி உட்காந்து இடத்துல எங்கே போகிறீங்களோ அங்கே உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் தான் அதான் சரியா. ஊதி முடிச்சுட்டு தண்ணியில் ஊதிட்டு அந்த தண்ணியை வீட்டில் எல்லா சுவத்துலையும் தெளிக்கணும். அந்த தண்ணியை குடிக்கணும். யாருக்கு பிரச்சனை இருக்குது குடிக்கணும், எல்லோரும் குடிக்கலாம். அப்படி குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அழிந்து விடும். எத்தனை பேர் செஞ்சுதான் சரிதான், அழிக்க முடியாத, உலகத்திலே அழிக்க முடியாத செய்வினை அப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய இந்த வசனம் அழித்து விடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான வசனம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு சேர்த்து ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு நீங்கள் உங்களுக்கு நோய் நிவாரணம் வேணும்னு வர்றீங்க இல்லையா, அப்போது அல்லாஹ்வுடைய கட்டளையே உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடங்க. அது முக்கியமான விஷயம். ஏன்னா எப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடக்கிறீங்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனம் உங்களுக்கு சீக்கிரமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இதுவரை நீங்கள் துளாமல் இருந்தீங்க பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள். இந்த செய்வனை என்ன பண்ணுறது தெரியுமா, பெரிய பணக்காரனை இல்லாமல் ஆக்கிடும், பிச்சை எடுக்க வச்சிடும். ஆமாம், அவ்வளோ பெரிய சக்தி இந்த செய்வனுக்கு இருக்கிறது. பெரிய பணக்காரனாக இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க. நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டுருவாங்க. இப்படி குடும்பத்தை பிரிச்சிடும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நல்ல கணவன் மனையை பிரிச்சிடும். கணவன்கிட்ட பிள்ளைக்கு கல்யாண தடங்களை ஏற்படுத்தி விடும். குழந்தை இல்லாமல் ஆக்கிரும். இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியதான் இந்த செய்வினை. நல்லா பாதுகாக்கட்டும். இன்று எங்கு பார்த்தாலும் அதிகமாக இந்த செய்வினையாகப்பட்டது, இந்த ஜின்னுடைய பிரச்சனை எங்கே பார்த்தா வந்து கொண்டிருக்கிறது. செய்வினைக்கும் ஜின்னுக்கும் இது பெரிய ஒரு மருந்து. அப்போ நம்ம என்ன செய்ய சொன்னால், இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, இதுவரை நீங்கள் தொழுகலையா, நோம்பு நோக்கலையா, ஒரு நிமிஷம் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அவ்வளோதான். நான் இதுவரை தொழுகல் நோம்பு நோக்கலை, மன்னித்து விடு. இனிமேல் நான் தொழுகிறேன், இனிமேல் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன், அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை தான். யா அல்லாஹ் இதுவரை செய்ய என்னை மன்னித்து விடு, இனிமேல் நான் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றேன், உன் பக்கம் திரும்புகிறேன். இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா, அது தமிழ் அரபியில் சொல்கிறாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். தமிழில் சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு தமிழ் தெரியும், அரபியும் தெரியும், எல்லா மொழியும் தெரியும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் விளங்கி சொல்லணும், தான் முக்கியம். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 5 நேரம் தொழுக ஆரம்பிச்சிடுங்க. இன்றைக்கி மகரிப் கேட்குறீங்களா, மகரிப் தொழுதுருங்க, இஷா தொழுதுருங்க. அதுக்கப்புறம் 5 நேரம் தொழுக ஆரம்பிச்சிடுங்க. சுன்னத்தால் நஃபிலான வாஜிபான தொழுக முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவாமி தொழுக முயற்சி பண்ணுங்கள். ரம்ஜான் நோன்பை விடாமல் நோட்டு வாருங்கள். வாய்ப்பு இருந்தால் வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் நோன்பு வருங்கள். ஜக்காத் யார் கடமை இருக்கோ ஜக்காத்து கொடுங்க. ஹஜ்ஜு கடமைகளை ஹஜ்ஜு செஞ்சுடுங்க. இதை இஸ்லாமிய கடமையில் 5ஐயும் நீங்கள் செய்ய நியத்தை வச்சு செஞ்சுட்டு வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் காலை மாலை தஸ்பீஹாத்தில் முடிஞ்சால் ஓதிக்கிங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 100 தடவை. லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. யார் ஸலாத் ஓதுறாங்களோ அவள் மீது அல்லாஹ் தஆலா ஒரு தடவை ஸலாத் ஓதுனா 10 தடவை ஸலாத் ஓதுறான். இப்போ 100 தடவை நீங்கள் காலை மேலே ஓதினீங்கன்னு சொன்னால் 2000 ரஹமத் அல்லாஹ் உங்கள் மேலே இறங்குகிறது. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் குர்ஆனை ஒரு 1/4 மணி நேரம் முன்பின்ன டெய்லியாக ஓதிட்டு வாங்க. குர்ஆன் ஓத தெரியலையா, அதாவது 3 மணி நேரத்தில் குர்ஆன் எப்படி ஓதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அது 30 வீடியோ. அதை 10 நிமிஷம் பிரித்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஓதுனீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரத்தில் 10 நாளில் குர்ஆன் ஓதிடலாம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா குர்ஆனை இணைச்சிடுவாங்க. அது மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. அதை குறை வைக்காதீங்க. உற்றார் உறவினர்களை சேர்ந்து வாழுங்க. ₹1 மதிப்புள்ள பொருளான உரியத்தை ஒப்படைச்சிடுங்க. இது நன்மையான விஷயங்கள். தீமையான விஷயங்கள் மது குடிக்கிறது, விபச்சாரம் செய்கிறது, சூதாடுறது, வட்டி வாங்கிறது, கொலை, தற்கொலை, செய்வினை, மற்றவங்க பொருளை அபகரிக்கிறது, மற்றவங்களை திட்டுறது, இதுபோல் விஷயங்களை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய நன்மையை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடும். இப்போ நன்மையை இங்கே செய்யணும், தீமையை விட்டு தவிர்த்து கொள்ளணும். இன்னொரு விஷயம் இருக்குது, இதை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும். நன்மை ஏவி தீமை தடுக்கணும். அதுக்கு அப்படி நன்மை ஏவி தீமை தடுத்தால் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்வதற்கு இது ஒரு காரணம். அப்போ என்ன செய்யணும் சொன்னால், இந்த வீடியோவை ஒரு 5 பேருக்கு ஷேர் செய்யுங்க, ஒரு நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இது நன்மை ஏவி தீமை தரக்கூடிய விஷயம் இதில் இருக்குது.
இது மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டெய்லி இங்கே பார்க்கக்கூடிய வீடியோ நல்ல வீடியோனா ஷேர் செஞ்சு சொன்னால் நன்மை ஏவி தீமை தரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சி போயிடும். அது நம்முடைய இமயமரு வெற்றிக்கு காரணமாகவும் நம்ம துவா கபுலாக காரணமாகும். எல்லாம் அல்லா தாலா இமயமரில் வெற்றி பெற்று கொடுத்து என்னை உங்களாக்குவனாக. கிணத்துக்குறிலே அல்லாவுடைய நெருக்கத்தை யாரெல்லாம் தஹஜ்ஜத் தொழுறீங்களோ, தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்க அல்லாவுடைய நெருக்கத்தை பெறணும், நபி ஸல்லல்லாஹு கனவுகளை பார்க்க வேண்டும், தஹஜ்ஜத்துல் ஆசை உள்ளவங்கள், இறைநேசன் ஆகணும், நான் ஒரு இறைநேசன் ஆக வேண்டும், இறைநேசன் அவுலியாக ஆக வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க, அல்லா நெருக்கத்தை பெறணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்குது நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அப்படி விரும்புகிறவங்க யாரெல்லாம் தஹஜ்ஜத் ஆசைப்படுறீங்களோ தொழுகிறீங்களோ அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு பேசியிருப்பேன்னா அந்த குரூப் இணைச்சி உங்களுக்கு கற்றுத்தரேன் இன்ஷா அல்லாஹ். அது நம்பர் வந்து 9976841855 99 768 41 855. எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.